பட பட படன்னு ஆகோ ஒகன்னு புகழ்ந்து பேசுறானுவோ, தாதான்னு பட்டம் சுட்டானுவோ, நீ ஏன் அதை ஏத்துக்கிட்ட? உன்னை யாரு தாதாவாக சொன்னான்னு கேக்குறேன். நானா தாதாவாகணும்னு ஆசைப்பட்டேன்? அந்த பூனையும் மத்த ரவுடிகள்லாம் சேர்ந்து என்ன தாதாவாக்கிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது வெறும் சப்ப கட்டுங்க. அன்னைக்கே நம்ம மனசு வச்சு அதெல்லாம் தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த கெட்ட பேர்லாம் வந்திருக்குமா? எங்க நம்ம மனசுலதான் தாதா ஆகணும்னு ஆசை இருக்கும்போது கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் ஏற்கனவே பூதலோக மகாராணிங்கிற பட்டத்தை இழந்துட்டு இங்க வந்து ஆயிஷாவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் தாதாவாக ஆசைப்படுவேனா? நீ ஆசைப்பட்டியோ ஆசைப்படலையோ, இப்ப நீ தான் சிட்டிக்கு தாதான்னு ஆகி போயிடுச்சு. உன் பேரை வச்சுக்கிட்டு தான் கொலை கொள்ளை வழிப்பறி ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பேற்றுக்க முடியும்? அம்மா, நீ பொறுப்பேத்துக்கிறோ இல்லையோ, நாம இந்த பூமியில தேடிக்கிட்ட புண்ணியத்தை காப்பாத்தணும்னா உடனடியா உன் பேரால் நடக்கிற பாவத்தை நிறுத்தி ஆகணும். வந்துட்டானுங்க இவனுங்களா, ரவுடிங்களா? இவனு மீசையும் மச்சமும் கட்டுகளும். வாங்கடா, இன்னைக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். அக்கா வணக்கக்கா. எங்கடா வந்தீங்க? பேரு சுமாரியா? அக்கா, இந்த கில்நகர் பள்ளி ரொம்ப லொல்லு பண்றாங்கக்கா. நீங்க மட்டும் மூன்று ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த பள்ளியை எங்கேயே போட்டு தள்ளிடுறேன். டேய் நிறுத்துக்கடா. நீங்க ஏதாவது வெட்டிக்கிட்டு சாணம் வேற எங்கேயாவது போங்கடா. இங்க என்ன வந்து கழுத்த இருக்கிறீங்க? வேற எங்கேயா போக முடியும்? எங்க கூட்டத்துக்கு அக்கா தானே தலைவி. அக்கா தானே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பை சொல்லுங்கக்கா. என்ன தீர்ப்பு சொல்லணும்? அத நான் சொல்றேன். சொல்லு. பூனையோட ஆளுங்க எங்க ஏரியாவுல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, மாமூல் வசூல் பண்றாங்க. கேட்டா அப்படித்தான் செய்வோம்னு உங்க பேரை சொல்றாங்க. என்ன போல ரவுடிங்க எங்க ஏரியாவுல வாழ்றதா சாகுறதா? ஏரியா எங்கதா உங்கதா ரெண்டுல ஒண்ணு சொல்லி ஆகணும். ஏய், இந்த ஏரியா அந்த ஏரியான்னு எதுவுமே கிடையாதுடா. சிட்டியில இருக்க அத்தனை ஏரியாவும் அக்கா ஏரியாதான்டா. நீ என்னடா பண்ணுவ? இத பாரு, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். இது போல பிரச்சனை வந்தா நம்ம தாதாவுல வழக்கப்படி என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். என்ன சரியா? சரிடா, அதையும் பாத்துருவோம்டா. டேய் சீட்டு கிடக்குறா. என்ன ஆட்டத்தை போட்டலாமா? என்னடா கேள்வி? போடுறேன்டா. என்னடா இது சீட்டு கட்டு? அதுவாக்கா, அக்கா நீங்க வந்து இங்க உட்கார்ந்து அவனோட சீட்டாடுறீங்க. சீட்டாட்டத்துல அவன் ஜெயிச்சான்னா நம்ம ஏரியா அவனுக்கு, சீட்டாட்டத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவன் ஏரியா நமக்கு. வாங்கக்கா வாங்க, வந்து ஆடுங்கக்கா. ரெடி ரெடி ரெடி. போடுறா போடு. ஜெயிக்கிறது நீயா அக்கான்னு பாத்துறோம்டா. போடுறா. எல்லோருடைய கண்ணறிதலையும் என்னிடம் மன்னர் பதவியை பந்தயம் வைத்து அலாவுதீன் தோற்றுவிட்டார். எனவே இந்த நிமிடத்திலிருந்து நீர் பூத உலகில் இருக்கக்கூடாது. நாங்க ஏற்கனவே சூதாடித்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் எங்களை சீட்டாட சொல்றீங்களா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் உனக்கு சக்கர பொங்கல் ஆயிடுச்சு. ஏன் அதுக்குன்னு கேட்க மாட்டேன்? உடனே பண்ணிடுறதா? நான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட எதுக்கு சத்தியம் கேட்ட தெரியுமா? நான் பூத யாத்திரை பூஜையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா ஒருத்தரால சமாளிக்க முடியாது.
அதனாலதான் இவங்க சண்டையே போடக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டேன். பண்ணுங்க. சபாஷ். நான் திரும்பி வர வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கும். தாத்தா நாங்களும் வழி அனுப்ப கூடவே வரோம். வா. இவரு பூஜைக்கு போயிட்டு வருவாரா? இவர் போயிட்டு வர வரைக்கும் யாரு கழுத்து பிடிச்சு நெரிச்சாலும் கத்தாம இருக்கணுமா? யார்கிட்ட சத்தியம் பண்ணிட்டா சாந்தமாயிடுவாள் அந்த ராணி. ஆயிஷாவா கொக்கா? நான் மட்டும் சத்தியத்தை மதிக்கிறவளா? சத்தியமா கிடையாது. சண்டை மட்டும் வரட்டும், தூக்கி போட்டு பந்தாடிடுறேன். என்ன தூக்கி போட்டு பந்தாடுறதுக்கு இந்த உலகத்துல இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். ஒருத்தி பிறந்து வந்துட்டாடி. பாப்பமா பார்க்கலாம், பாப்பமா பார்க்கலாம், பாப்பா பார்க்கலாம். போடி. என்ன இது? இப்படி ஒரு அபய குரல், இது எங்க இருந்து வருது? யார் என்ன ஆபத்துல மாட்டிருக்காங்க? ஏன் இப்படி அலறாங்க? ஏதோ என்ன பூதகுல இளவரசேன்னு ரொம்ப நாளா பழகுன மாதிரி சொல்றாங்க. பூதகுல குழந்தைன்னு வேற சொல்றாங்க. போய் பார்க்கலாமா? தாத்தா வேற பூத யாத்திரா பூஜைக்கு போயிருக்காரு. அந்த பூஜையை கெடுக்க யாராவது சரி செய்யறாங்களா? இல்ல என்ன தனியா பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக சூழ்ச்சி செய்யறாங்களா? போலாமா வேண்டாமா? எது எப்படி இருந்தாலும் அபயக்குரல் கேட்ட பிறகு போகாம இருந்தா அது அரசகுல பிரஜைக்கே அழகில்ல. போய் பாப்போம். என்ன இது? அபயக்குரல் பூமிக்குள்ள இருந்து கேக்குது. சரி, நம்ம ஊடுருவி பார்க்கிற சக்தியை பயன்படுத்தி பார்ப்போம்.
யார்? என் பெயர் பக்ஷீஸ். நான் பூதகுலத்தை சேர்ந்தவன். எப்படி நீ பூலோகம் வந்து பூமிக்குள் அடைப்பட்டாய்? உன்னை அடைத்து வைத்தது யார்? நீ செய்த குற்றம் என்ன? சொல்லு. ஏன் மௌனமா இருக்க? உன்னை யார் இப்படி ஜாடிக்குள்ள அடைச்சு பூமிக்குள்ள புதைச்சுது? நீ என்ன தவறு செஞ்ச? சொல்லு. ஏன் மௌனமா இருக்கிற? நீ பேசலன்னா நான் போயிடுவேன். நீ யாரு? ஏன் இப்படி அடப்பட்ட? உன்னை அடைச்சு புதைச்சது யாருன்னு தெரியாம என்னால உனக்கு உதவ முடியாது. சொல்லு. உன்னோட முன் கதையை சொல்ல உனக்கு விருப்பம் இல்லனா உனக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன். வேண்டாம் இளவரசே, வேண்டாம். என்னை விடுவிக்காமல் போகாதீர்கள். அப்ப நீ யாருங்கறத சொல்லு. அதான், நான் பக்ஷீஸ், பூதகுலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னேனே. சரி, உன்னை அடைச்சது யாரு? ஏன் அடைச்சாங்க? நீ என்ன தப்பு பண்ண? நீ பதில் சொல்ல போறதும் இல்ல, நான் உன்னை விடுவிக்க போறதும் இல்ல. நீ இப்படியே கடை. இளவரசே, இளவரசே, போகாதீர்கள் இளவரசே. என்னை விடுவித்து கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். அப்பா ஒன்னா இருக்கும்போது அம்மா ஒரு அணி சமாளிக்க முடியல. இதுல அப்பா வேற பூத யாத்திரை பண்ண போறேன்னு என்ன தனியா விட்டுட்டு பூதலோகம் போயிட்டாரு. நான் ஒன்றே இவங்களை எப்படி சமாளிக்கிறது? எப்படியாவது 2 பேரும் கீழே அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம மேலேயோ பொழுது போய்க்கிட வேண்டியதான். மூசா இங்க என்ன பண்றான்? என்ன மூசா இவ்வளவு தீவிரமான சிந்தனையில இருக்கான்? மூசா, என்னப்பா? என்னப்பா காலங்காத்தால மாடியில வந்து எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா. இல்ல, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. என்னன்னு சொல்லு. இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் மூசா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எந்த அளவுக்கு? ஏண்டா மூசா, மத்தவங்க கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயத்த பெத்தவ என்கிட்ட சொல்ல மாட்டியா? எவடி மத்தவ? நான் அவனுக்கு பாட்டி ஞாபகத்துல வச்சுக்க. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மூசா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கவலை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தவங்க என்ன எதிர் கேட்காம இங்கே வந்து உங்க ஈகோ பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உண்மையில நீங்களா பூதங்க தானா? என்ன மூசா, என்ன விஷயம்? மூசா, அத கேட்கலான்னு தான் மேல வந்தேன். சொல்லுப்பா. நேத்து ராத்திரி விடிய காலையில 3 மணி இருக்கும். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன காப்பாத்துங்க பூதகுல இளவரசே, பூதகுலத்தை சேர்ந்த இந்த அவளைய காப்பாத்துங்கன்னு ஒரு அபய குரல். குரலை கேட்டு நான் பதறி போய் எழுந்தேன். ஜன்னலுக்கு வெளியே வெகு தூரத்துல இருந்து அந்த குரல் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. என்ன எழுப்பிருக்கலாமே மூசா? சத்தம் வந்த இடத்துக்கு போய் பாத்தியா மூசா? ஆமா பாட்டி. என்னப்பா சொல்ற? நீ தனியாவா போன? ஆமாமா, தாத்தா இல்லாத இந்த சமயத்துல அப்பா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு நான் தனியா தான் போனேன். சரி, போய் என்ன அழைச்சிட்டு போன அந்த குரல் ஒரு காட்டுக்குள்ள போச்சு. ஒரு இடத்துல அது பூமிக்குள்ள போய் முடிஞ்சுது. கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் சரி, நம்மள அழைச்சது யாருன்னு பாக்கலான்னு என்னோட ஊடுருவி பாக்குற சக்தியால பூமிக்கு அடியில பார்த்தேன். அங்க இளவரசே, காப்பாற்றுங்கள். நீ யார்? என் பெயர் பக்ஷீஸ். நான் பூதகுலத்தை சேர்ந்தவன். எப்படி நீ பூலோகம் வந்து பூமிக்குள் அடைப்பட்டாய்? உன்னை அடைத்து வைத்தது யார்? நீ செய்த குற்றம் என்ன? என்ன மூசா, தாத்தா இல்லாதப்ப இப்படி ஒரு பிரச்சனையா? மூசா, நீ எதுக்குப்பா போன? காதல் வாங்கிக்காதபடி இங்கே இருந்திருக்க வேண்டியதானே? என்னம்மா பேசுறீங்க? நான் ஒரு பூதகுல இளவரசன். நம்மோட குலத்தை காப்பாத்துற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறப்போ நான் எப்படி அதை காதுல போட்டுக்காம இருக்க முடியும்? நீ போனது தப்பு இல்லப்பா. அந்த பூதம் தன்னுடைய பேரை சொல்லிச்சே தவிர ஏன் எப்படி அடப்பட்டுச்சு அதை சொல்லலையே. நீ எப்படிப்பா காப்பாத்த போற? பாட்டி, முதல்ல அந்த பக்ஷீஷ் பூதமா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டி, நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க. பக்ஷீஷ்ங்கிற ஒரு பூதத்தை நீங்க பூதலோகத்துல பாத்திருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மூசா, நாங்க அங்க இருந்த வரைக்கும் அப்படி ஒரு பூதத்தை பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இது புதுசா இருக்கே மூசா. ஒருவேளை இது நம்ம எதிரிகளோட சதியா இருக்குமோ? எப்படி இருக்கும்?
பூதலோக எதிரிகளை தான் நம்ம அழிச்சாச்சு. இப்ப பூதலோகம் நம்ம கையில. ஆமா, அந்த லீயும் மங்கியும் கண்காணாத இடத்துக்கு விரட்டியாச்சு. முகோபாவையும் அவன் கூட்டத்தையும் பஸ்மமாக்கியாச்சு. அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு சாதாரண மனுஷன். அவனால மாயாஜாலம் எல்லாம் பண்ணவே முடியாது. வேற யாரா இருக்கும்? பூதகுல அரச குடும்பத்தை சேர்ந்த நம்ம கிட்டயே பக்ஷீஷ் தான் பூதலோகத்தை சேர்ந்தவன் தான் சொல்லுதுன்னா அப்ப அது உண்மைங்கிறியா மூசா? அம்மா தான் அப்படி யாரையும் தெரியாதுன்னு சொல்றாங்களே ராணி. தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அதனால நாம நம்மோட ஒற்றனை அனுப்பிச்சு தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். அதுவும் சரிதான். பூதகுல அரச குடும்ப பெரியோர்களுக்கு என் வணக்கம். இளவரசே, இத்தனை காலம் கழித்து என்னை நினைவில் வைத்து அழைத்ததன் நோக்கம் என்னவோ? முன்கதை சுருக்கம் வேண்டாம் ஒற்றனே. நீ உடனடியாக பூதலோகம் போய் நிகழ்காலத்திலோ முற்காலத்திலோ பக்ஷீஷ் என்கிற பூதம் வாழ்ந்திருந்ததா, அது எப்படி பூமிக்கு வந்து அடைப்பட்டது என்பதை அறிந்து வா. அவ்வாறே அறிந்து வருகிறேன் இளவரசே, வருகிறேன். ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா குட்டி? பண்ணிட்டேன் பாட்டி. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல? எடுத்து வச்சிட்டேன். சரி. வாமா. தர்ஷினி, தர்ஷினி. பாட்டி, எனக்கு டிஃபன் கொடுங்க. ஆட்டோ வர நேரமாச்சு. அம்மா, நான் தர்ஷினிக்கு டிஃபன் ஊட்டி விடுறேன். நீ எனக்கு காஃபி போட்டு கூட. சரி. இன்னைக்கு தர்ஷினி குட்டிக்கு மம்மியே டிஃபன் ஊட்டி விடுவானா? அழகா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவாங்களாம். என்ன? ஆ கட்டுங்க. எனக்கு வேண்டாம், போ. ஏண்டா செல்லம், ஏன் மம்மி கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற, சாப்பாடு விட்டா சாப்பிட கூட மாட்டேங்கிற. குட்டி, மம்மி உனக்கு என்னடா பண்ண?